ஹாய், பைத்தானில் பேட்டர்ன் ப்ரோக்ராம் எப்படி எழுதலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு டிஃபைன் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துப்போம். தென் காலன் வச்சா ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம என்ன கோடை எழுதணுமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக எழுதுவோம். ஃபஸ்ட்டு யூசர்கிட்டேருந்து நம்ம இன்புட் வாங்கணும். ஸோ அப்போ தான் அது ஒரு டைனாமிக் ப்ரோக்ராமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறேன். அதை நான் எக்ஸ் என்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்ன்ற வேரியபிளில் நான் யூஸரோட இன்புட்டை ஸ்டோர் பண்ணுறேன். அது இன்டிஜராக தான் இருக்கணும். அதனால் நான் இன்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இன்புட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி யூஸருக்கு ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ பேட்டர்ன் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா ஃபார் லூப் தேவை. அந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் நம்ம பேட்டர்ன் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். அது எப்படி எழுதலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபார் லூப் எழுதியிருக்கோம். ஃபார் லூப்பில் என்ன பண்ணியிருக்கோம், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1 to x அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ என் ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன் கீவேர்டு என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு ஒன்றுலேருந்து எக்ஸிக்யூட் ஆரம்பிக்கும். ஸோ 1னா 1, அடுத்து 2, அடுத்து 3, அப்படி 4, அப்படி எக்ஸைட்டாக போயிட்டு வந்து யூஸர் என்ன கொடுக்குறாங்களோ ஸோ அந்த வேல்யூட எண்டட் ஆகிடும். நமக்கு ஐன்றது என்னென்னா அந்த ஒவ்வொரு முறையும் நமக்கு இன்புட் அந்த லூப் ப்ராசஸ் ஆகும்போது I1னா அப்போது ஃபஸ்ட் வாட்டி லூப் பிரிண்ட் ஆகும்போது I1, செகண்ட் வாட்டி 2, தேர்ட் வாட்டி 3, அப்படி வந்து லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸோ நமக்கு பேட்டர்ன் எப்படி வேணும், ஃபஸ்ட் வாட்டி ரன் ஆகும்போது 1, அடுத்து 2, அடுத்து 3, அப்படி தானே வேணும். ஸோ ஐயோட வேல்யூ 1, 2, 3 அப்படி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு பேட்டர்னோட லைன்ஸ் வேணும். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஐயை இந்த ஸ்ட்ரிங்கோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஒரு நம்பரை ஸ்ட்ரிங்கோட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸோ ஸ்ட்ரிங் அத்தனை நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த நம்ம ரன் பண்ணுவோம். சாரி, ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண மறந்துட்டேன். இப்போ ரன் பண்ணுவோம். நான் எனக்கு 5 லைன்ஸ் வேணும்னு கேட்குறேன். பட் ஆனால் எனக்கு பேட்டர்ன் கிடச்சிருக்கு. பட் 4 தான் கிடச்சிருக்கு பாருங்கள். 1, 2, 3, 4 லைன்ஸ் தான் கிடச்சிருக்கு. அதுவும் 1, 2, அடுத்து 3, 4 அப்படி தான் கிடச்சிருக்கு. ஸோ என்ன ஆச்சுன்னா ரேஞ்சுன்ற கீவேர்டில் பொசிஷன் எடுத்துக்கும். பொசிஷன் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம ஃபைன் கொடுக்கும்போது 0 to 4 வரைக்கும் தான் பொசிஷன், 5 பொசிஷன் தான் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த வேரியபிளோட 1 ப்ளஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போது இந்த 1 ப்ளஸ் பண்ணதுனால என்ன ஆகும்னா நம்ம 5ன்னு கொடுக்கும்போது பொசிஷன் 0 to 5 எடுக்கும். நம்ம கொடுத்துருக்கிறது 5னா நமக்கு அவுட்புட் 5 வரைக்கும் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். சூப்பர். இப்போ நம்மளுக்கு 5 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இதே பேட்டர்னை ஆப்போசிட்டாக எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதே சேம் பேட்டர்ன் லுக் தான், நம்ம அதை காப்பி பண்ணி பிரிண்ட் பண்ணிப்போம். சாரி, இப்போ என்ன ஆகும்னா ஐயோட வேல்யூ ஃபஸ்ட் வாட்டி லூப் ஆகும்போது 1ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு ஆப்போசிட்டில் பிரிண்ட் ஆகும்போது டாப்லேருந்து மைனஸ் ஆகிட்டே வந்து 1ல் முடியணும்.
ஸோ அப்போது எக்ஸ்ன்றது நம்ம கொடுக்குற ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் என்ன கிடைக்குன்னா, இப்படி ஒவ்வொரு முறையும் ஐ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ எக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு முறையும் ஐ இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு பேட்டர்ன் ஆப்போசிட்டில் ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து இதை பேக்கெட்ஸ்குள்ளே கொடுக்கணும். அப்போ நமக்கு ப்ராப்பராக ரன் ஆகும். இப்போ நமக்கு பேட்டர்ன்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகே, ஆப்போசிட்டில் நம்மளுக்கு மைனஸ் ஆகிட்டு வந்து 1ல் கிடைச்சிருச்சு. இப்போது இதை டைமண்ட் ஷேப் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம டைமண்ட் ஷேப்பில் பிரிண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக அந்த ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணணும். இப்போ நான் இதில் எப்படி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம 5னா 5 மைனஸ் 1 4 நமக்கு கிடைக்கணும். ஸோ 5x மைனஸ் ஐ. எக்ஸ் மைனஸ் ஐ என்னும்போது நமக்கு 4 கிடைச்சிடும். ஸோ அதான் கூட நம்ம சிங்கிள் ஸ்பேஸ் அதை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது சேம் இதே தான். இதை நம்ம இந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 4 கிடைக்கும். ஸோ சேம் இதையே காப்பி பண்ணிக்கோங்க, இங்கே பிரிண்ட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இது நமக்கு ஏதோ ராங்காக கிடைச்சது. ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு 4 கிடைச்சோம். அப்போ இங்கே ஸ்பேஸ் 1ல் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் நம்ம ஐ கொடுத்துக்கலாம். ஓகே, சாரி. இப்போது இது டைமண்ட் ஷேப்பில் வரணும். அதனால் ஸ்டார் பக்கத்தில் ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ தென் இப்போ ரன் பண்ணுங்கள். நான் இப்போ 5 கொடுக்குறேன். ஸோ நமக்கு டைமண்ட் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் சிம்பிள். ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் பண்ணுவீங்க. ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களாலேயும் ஈஸியாக இந்த பேட்டர்ன்ஸ்லாம் ரன் பண்ண எழுத வைக்க முடியும். ஓகே, தேங்க்யூ. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும்.